Hi friends, welcome to channel to Z in mining. Friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா FIMI அவங்க கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு வேகன்சி ரிலேட்டட். அந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி FIMI அப்படின்னு என்னென்னா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் மினரல் இண்டஸ்ட்ரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் பாடி. ஓகேங்களா? இவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கில் கவுன்சில் ஃபார் மைனிங் செக்டர் அப்படின்னு தனியாக ஒரு போர்ஷன் இருக்குது, ஒரு பார்ட் இருக்குது. ஸோ அதுக்கான சிஓ போஸ்ட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த வேக்கண்ட் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்னிங் பாடி, ஒரு தனி ஒரு பாடி மாதிரி. ஓகேங்களா? ஒரு தனி என்ன சொல்கிறது, ஒரு போர்டு மாதிரி. ஓகேங்களா? லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 16 ஜனவரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட். ஓகேங்களா? பிஃபோர் 5 PM அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இமெயில் மூலிமா தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு FIMIயோடைய அந்த டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. தனி அட்டானமஸ் பாடி அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஸ்கில் கவுன்சில் அப்படின்ட்டு என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னா இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் பார்த்துருவோம். 60 இயர்ஸ்க்கு லெஸ் தான் இருக்கணும்ப்பா. அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி. ஓகேங்களா? அடுத்து எசென்ஷியல் அண்ட் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மேண்டரி பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி வந்து கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வேலிட் ஃபஸ்ட் கிளாஸ் வந்துட்டு இருக்கணும். அது மேபி இதர் கோல், மெட்டல், அண்டர் கிரவுண்ட், ரெஸ்ட்ரிக்டட் ஒரு அன்ரெஸ்ட்ரிக்டட் எதுவானா இருக்கலாம். ஸோ அது எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல. மெயின் திங் மைனிங் இன்ஜினியரிங் இருக்கணும். ஃபஸ்ட் கிளாஸ் வந்துட்டு சர்டிஃபிகேட் இருக்கணும் மைன்ஸ் மேனேஜராக. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஜி வந்துட்டு எதாவது நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா பெஸ்ட். டிப்ளமா இன் மேனேஜ்மெண்ட்டு, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனு, பப்ளிக் பாலிசி அந்த மாதிரி தான் முடிச்சிருந்தாங்க. பிஹெச்டி முடிச்சிருந்தாலும் வேலிட் உங்களுக்கு. ஓகேங்களா? ப்ரிஃபர்டு வந்து கிடைக்கும் உங்களுக்கு. இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கணும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மைனிங்கில் வந்துட்டு இருக்கணும். 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில்லிங் எக்கோசிஸ்டம் லைக் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷனில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இருந்தால் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னெல்லாம் வந்துட்டு இருக்கணும் டிசைரபிள் அந்த நாலேஜ் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. மைன்ஸ் ஆக்ட், மைன்ஸ் ரூல்ஸ் அந்த பார்த்தீங்கன்னா அந்த ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் அதை பற்றி இருக்கணும். பாலிசி ஃப்ரேம் ஒர்க் பற்றி நாலேஜ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. சஸ்டைனபிலிட்டி, சேஃப்டி ஸ்டாண்டர்டு, எமர்ஜிங் டெக்னாலஜிஸ், மைனிங் இண்டஸ்ட்ரி ரீசெண்ட் வந்துட்டு மைனிங் இண்டஸ்ட்ரி டெக்னாலஜி சார்ந்து தெரிஞ்சுக்கணுன்றாங்க. கார்பரேட் அண்ட் பிஸ்னஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்கில் ஃப்ரேம் ஒர்க் ILO அதை பற்றி எக்ஸ்போஷர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து என்னென்ன ஸ்கில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, அது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸ்ட்ராட்டஜி, லீடர்ஷிப், ஸ்டாக் ஹோல்டர் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஷியல் அக்குமெண்ட், மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷன், கம்யூனிகேஷன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணுன்றாங்க. கம்யூனிகேஷனில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி மஸ்ட். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா டிராஃப்டிங், பாலிசி, பேப்பர்ஸ், ரிப்போர்ட்ஸ், பப்ளிக் அண்டு கவர்மெண்ட் டிராஃப்டிங் அந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ணணும். ஓகேங்களா? ப்ராப்பரான ட்ரைனிங்லாம் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி வித் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருப்பாங்களா அவங்க கூட கொலாபரேட் பண்ணி அந்த ட்ரைனிங் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி அது மூலிமா ஏர்னிங்ஸ் வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா 1.8 lakhs இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிடக்ஷன்லாம் இருக்கும், கட் ஆகும். ஓகேங்களா? ஸோ மெயின் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கு 1.8 lakhs கொடுத்துருக்காங்க. இல்லை டிடக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கிராஜுவிட்டி, லீவ் என்கேஜ்மெண்ட்டு, PF அதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது, உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க கொடுத்துருக்க அந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய கவரிங் லெட்டர், நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறது ஒரு கவரிங் லெட்டர் இருக்கணும். அப்டேட்டட் CV வந்துட்டு இருக்கணும். ஓகேங்களா? இவங்க கொடுத்துருக்க அந்த குவாலிஃபிகேஷனாக இருந்தீங்க அதுக்கான அப்ரூவ்டு சர்டிஃபிகேட்ஸ். ஓகேங்களா? உங்ககிட்ட இருக்கும்ல அந்த சர்டிஃபிகேட்ஸோடைய காப்பி. இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் PDF வந்துட்டு மெர்ஜ் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு மூடி சொன்ன டேட் மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஜனவரி 16 கொடுத்துருந்தாங்களா அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக தான் இருக்குது. ஓகேங்களா? CO போஸ்ட் பெரிய போஸ்ட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.